ஆக்ட்ரஸ் சிம்ரன் அவர்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி சக்சஸுக்காக கொடுத்த இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காங்க. அதாவது தளபதியோட ஒரு ஓல்டு இன்டர்வியூல உங்களுக்கு டான்ஸ்ல டஃப் கொடுக்குற ஹீரோயின் யாரு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உங்களோட நேம் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அவரோட டான்ஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு தளபதி டான்ஸ் எல்லாமே ஒரு டேக்ல ஆடிடுவாரு. ஆள் தோட்ட பூபதி சாங் பாத்தீங்கன்னா 2 நாள்ல ஷூட் பண்ணோம். மெயினா தளபதியோட ஃபைட்டும் டான்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதுல ஒரு படம் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் துல்லாத மனமும் துள்ளும் வாலிலாம் கொடுத்தப்போ துல்லாத மனமும் துள்ளும் படத்தை தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. தென் துல்லாத மனமும் துள்ளுமா இல்ல பிரியமானவளேவான்னு கேட்டதுக்கு பிரியமானவளேன்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 படங்களுமே வேற லெவல் படங்கள் தான். மெயினா சிம்ரன் அவர்களுக்கும் இம்பார்ட்டன்ட் இருக்கும். தளபதி அண்ட் சிம்ரன் காம்போல உதயா மட்டும் தான் சொதப்பல். அண்ட் இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி சக்சஸ் மூலமா ஒரு மிகப்பெரிய பிரேக்கே கிடைச்சிருக்கு உங்களுக்கு. ஏன்னா படம் பட்டி தொட்டி எங்கும் பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சக்சஸ்னா படம் ரிலீஸ் ஆன மே 1 பாக்ஸ் ஆபீஸை விட நேத்தி 19வது நாள் பாக்ஸ் ஆபீஸ் தான் ஹையஸ்ட். அதுவும் ரெட்ரோ படத்தோட ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ மாமன், டிடி ரிட்டர்ன்ஸ் நிறைய படம் வந்திருக்கு. ஸ்டில் இந்த படம் எல்லா படத்துக்குமே டஃப் கொடுத்து ஓடிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் தக் லைஃப் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஓடும் போல. ஆல்ரெடி படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 50 கோடியை தாண்டிடுச்சு. சோ இந்த வருஷத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டபிள் படமா அமைய போகுது. எப்படியும் சீக்கிரமே இந்த படத்தை இயக்குனருக்கு கார் வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரியான போட்டோஸ் வீடியோஸா பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.